அப்போ இவ்வளோ பெரிய செய்தி அவங்க முன்னாடியே சொல்கிறாங்க. அப்போது அந்த தீனுடைய பேஸ் அங்கே இருக்குன்னு தெரியுதா இல்லையா? ஹுசேனுடைய ஷஹாதத்து பத்ருடைய ஷஹாதத்து மாதிரி வெயிட்டான ஒரு ஷஹாதத்து. அது சாதாரண மற்ற போர்களில் நடந்த ஷஹாதத் மாதிரி இது கிடையாது. சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரிக்கக்கூடிய ஷஹாதத். அது இப்போ அவ்வளோ வெயிட் இருக்க போய் தான் ரசூலா அந்த இடத்துல வர்றாங்க, முன்னாடியே வந்து காமிக்கிறாங்க. இல்லைன்னா எத்தனை மரணங்கள் ரசூலாவுடைய ஃபேமிலியில் நடந்தது, ஏன் அது எதுக்குமே மலக்கு வரல? இது இன்னொரு ஹதீஸு. உதைஃபா அல் யமான் ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, அவங்களுடைய அம்மா அவங்க சொல்கிறாங்க, போய் ரசூலாட்ட போய் பார்த்துட்டு வா, ரொம்ப நாள் ஆச்சு நீ போய் பார்த்து அப்படிங்கிறாங்க. இவங்க போகிறாங்க. உதைஃபா அல் யமான் போயிட்டு ரசூலா கூட இருந்துட்டு தொழுதுட்டு மஸ்ஜித் நபவியில் சந்திச்சுட்டு ரசூலா பின்னாடியே வராங்க. வரும்போது சொல்கிறாங்க, இப்போ ஒரு வானவர் என்கிட்ட வந்தார். ரசூலா சொல்கிறாங்க உதைஃபா அல் யமான்ட்ட, இப்போ ஒரு வானவர் என்கிட்ட வந்தார், இதற்கு முன் எப்போதும் வந்ததில்லை. அந்த வானவரினிடம் என்ன சொன்னார் அப்படின்னா, எனது மகள் ஃபாத்திமா சொர்க்கத்தின் பெண்களின் தலைவி என்றும் என்னுடைய பேரன்கள் ஹசன் மற்றும் ஹுசைன் சொர்க்கத்தில் இளைஞர்களின் தலைவர்களாக இருப்பார்கள் என்ற நற்செய்தியை கூறிவிட்டு சென்றார். திருமீதியில் 3781. இவருக்கு பாசம் முத்தி போச்சு ரசூலுல்லாஹ். அதனால் இவர் தூக்கி கொடுத்துட்டாரா சொர்க்கத்துடைய பதவி. அந்த பாசத்தில் அல்லாஹ் மயங்கிட்டானா. அல்லாஹ் வந்து உணர்ச்சி கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ரசூலுல்லாஹ்வுடைய பாசத்தை வந்து அப்படி கொடுத்துட்டானா. இதெல்லாம் வந்து முக்கியமான அந்த ஷஹாதத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த முக்கியமான 3 ஹதீஸ்கள். இந்த ஹதீஸ்கள் மக்கள்கிட்ட சொல்கிறதே கிடையாது. ஹசன் ஹுசேன் சொர்க்கத்தில் இளைஞர்களுக்கு தலைவர்களாக இருப்பார்கள், அவர்களின் தந்தையோ அவர்கள் இருவரை விட மேலான அந்தஸ்தில் இருப்பார். அவரோட பெரிய ஆள் இல்லை இவங்களா எசீதை எதிர்த்து சண்டை போட்டார், அவர் முஆவியாவை எதிர்த்து சண்டை போட்டார்ல, அப்போ இருப்பார், அந்தஸ்தில் இருப்பார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் கேட்டிருக்கிறேன் என்றார். இன்னொரு ஹதீஸில் வரும், ஃபாத்திமா ரலியல்லாஹு பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. அந்த ஹதீஸில் என்ன சொல்லுவாங்க, ஒரே வீட்டில் இருப்போம் நாங்கள் அப்படிமாங்க. நபி அந்தஸ்துக்கு மேலே ஒரு அந்தஸ்து எனக்கு தெரிஞ்சு சொர்க்கத்தில் இல்லைப்பா. ஒரு வேளை உங்களுக்கு வேணால் இருந்திருக்கலாம், இந்த மன்னராஜிக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு வேணால் நபிக்கு மேலே ஒரு அந்தஸ்து அப்படி இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ரசூல்லாவுடைய அந்தஸ்துக்கு நிகராக ஒரு அந்தஸ்து, அவ்வளோதான், அதுதான் டாப் மோஸ்ட் பதவி. அதுக்கு மேலே ஒரு பதவி கிடையாது. ரசூல்லா வீட்டில் ஆயிஷா ரலியல்லாஹு இருப்பாங்க, அலி ரலியல்லாஹு இருப்பாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு இருப்பாங்க, ஹசன் இருப்பாங்க, ஹுசேன் இருப்பாங்க, நாங்களாம் ஒரே ஃபேமிலியாக இருப்போன்ட்டாங்க. அப்போ புரிஞ்சுங்க என்ன மாதிரி வேலை அவர் செஞ்சுருக்கணும். அப்போ ரசூல்லா இன்னொரு ஹதீஸ்லையும் குறிப்பிடுறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் மற்றும் ஹுசைன் ஆகியோருக்காக அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கோரி வந்தார்கள். அல்லாஹ்வின் முழுமையான குணமளிக்கும் சொற்களை கொண்டு ஒவ்வொரு ஷைத்தானிடமிருந்தும் நச்சு பிராணியிடமிருந்தும் தீய எண்ணத்துடன் இருந்தும் தீண்டும் கண்ணிலிருந்தும் அவனிடம் பாதுகாப்பு கோருகிறேன் எனும் இச்சொற்களை மூலம் உங்கள் இருவரின் தந்தையான இப்ராஹிம், ஹசன் ஹுசனுக்கு யார் அப்பாவா? இப்ராஹிம் தம் மகன்களான இஸ்மாயில் மற்றும் யாக்கூப் மற்றும் இசாக் ஆகியோருக்காக பாதுகாப்பு கோரி வந்தார்கள் என்று கூறினார். உங்களுக்கும் அவர் தான் தந்தை, இப்ராஹிம், இஸ்மாயில், இசாக், யாக்கூபுக்கும் அவர் தான் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அது மேட்ச் பண்ணுறாங்க, அந்த 2 ஃபேமிலி ஒன்று.